ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீட்டில் பிழிஞ்சிக்காய் மரம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏற்கனவே நீங்கள் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. அநியாயத்துக்கு காய்ச்சி தொங்குது, அவ்வளோ பிழிஞ்சிக்காய் மரம். இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் அது இருக்கும். ஸோ வந்து நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லார் வீட்லேயும், பக்கத்து வீட்டில், முன் வீட்டில், எதிர் வீட்டில், பின் வீட்டில், மார்க்கெட்டில் கூட வச்சுருப்பாங்க. வெறும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அவ்வளோ காய் இருக்குது. இது வந்து அதில் சீசன் போல் எப்படியும் வருஷத்துக்கு 3-4 தடவை காய்ச்சிரும். 2 மாதத்துக்கு ஒருக்கா காய்ச்சிரும். இந்த முறை நல்லா அமோகமாக காய்ச்சிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய காய்ச்சி கீழே விழுந்து வேஸ்ட்டாக போகுது. நான் அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவேவும் நான் சேனலில் போட்டிருக்கேன். அதில் ஒரு கூட்டு மாதிரி வைக்கிறது நான் போட்டிருப்பேன். இப்போ நான் அதில் வந்து ஊறுகாய் போட போகிறேன். எடுத்துகிட்டு வந்து போடுறேன். எப்படி நான் பண்ணுறேன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிழிஞ்சிக்காயெல்லாம் பிச்சாச்சு. மேலே போயிட்டு அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பிழிஞ்சிக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மரத்துலேருந்து அப்படியே பறிச்சுக்கிட்டு வந்தது, அதனால் அழுக்கெல்லாம் பெருசாக இருக்காது. இதுக்கு மேலே இருக்கிற அந்த காம்பு இருக்குது, அது மட்டும்தான் இருக்கும். இப்போது இதை தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுக்கணும். இப்போ ஃபுல்லாக நல்லா துடைச்சி காய வச்சு எடுத்தாச்சு. துடைக்க முடியலைன்னா நீங்கள் காய வச்சு கூட எடுக்கலாம். இது எப்போயுமே ஃபுல்லாக நல்லா தண்ணி தான், தண்ணி தன்மை தான் இது. இது நாங்கள் இப்போ உப்பு போட்டோம்னா இதிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம துடைச்சி நீட்டாக எடுத்தாச்சு. இப்போது இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எந்த டிசைனில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணுறேன். இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்ன பாக்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இதில் இப்போது இந்த கொஞ்சத்துக்கு மட்டும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை நான் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் பண்ண போகிறேன். உப்பு போடணும். இது நல்லா புளிக்கும். இது சரியான மாதிரி புளிப்பாக இருக்கும். அதனால் அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க.
மிளகா தூள் வேணாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா 1-2 இடித்த தூள் கூட போடலாம். 1-2 இடித்த தூள் போட்டால் இன்னும் நல்லது. என்கிட்ட அது இல்லை, அதனால நான் இதை போடுறேன். 1-2 இடித்த தூள் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து கரெக்டாக இந்த ஒரு பாட்டிலுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். மிச்சம்லாம் இப்படியே இருக்குது. இதை நான் திருப்பி பண்ணி ஒரு பெரிய பாட்டிலில் போட்டு வைக்கணும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு சின்ன பாட்டிலில் இப்போ இதை இப்படி போட்டுட்டு கொஞ்சம் வினிகர், நல்ல ஒரு ஏர் டைட் பாட்டிலில் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். இது வந்து நல்லா ஊறணும். வெயிலில் கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி வைக்கணும். வெயில் வரும்போது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 days இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி எடுத்து இப்படி குலுக்கிட்டு 2 days இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நல்லெண்ணெய் போட்டு தாளித்து ஊற்றுனீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நான் ஊறுகாய் செஞ்சு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching my video.